ஒரு சமயம் பிரம்மதத்தன் என்னும் அரசன் காசியை ஆண்டு வந்தான். அவனிடம் ஒரு யானை இருந்தது. யானைப்பாகன் அதை கண்ணும் கருத்தமாய் கவனித்து வந்தான். தினமும் மதியம் யானைக்கு உணவு கொடுப்பான். அப்போது பாகனின் நாயும் அங்கு வந்துவிடும். யானை நாய்க்காக தினமும் காத்திருக்கும். நாய் வராவிட்டால் யானை சாப்பிடவே சாப்பிடாது. நாயும் யானையுடன் விளையாடும். யானையின் துதிக்கையில் ஏறி ஊஞ்சலாடும். ஒரு சமயம் யானைப்பாகனுக்கு பணம் தேவைப்பட்டது. அவன் தன் நாயை விற்றுவிட்டான். நாய் மனமுடைந்தது. வேறு வழியின்றி புதிய வீட்டிற்கு சென்று விட்டது. நண்பனை காணாத யானை சாப்பிட மறுத்தது. குளிக்கவும் வரவில்லை. சோகமாக இருந்தது. யானை சாப்பிடாத செய்தி அரசனுக்கு தெரிய வந்தது. மந்திரியை அனுப்பி யானையை பற்றி விசாரிக்க சொன்னார். மந்திரியும் யானையை பரிசோதித்தார். யானைக்கு உடலில் ஒரு குறையும் இல்லை. மனதில்தான் ஏதோ வருத்தம் என்று எண்ணினார். சுற்றியிருந்த எல்லோரையும் விசாரித்தார். நாயை பிரிந்த ஏக்கத்தால் யானை சோகமாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை மந்திரி அரசரிடம் தெரிவித்தார். உடனே அரசன், பாகனின் நாய் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அதை உடனே விட்டுவிட வேண்டும். இது அரசனின் கட்டளை என்று முரசு கொட்டி அறிவிக்கச் செய்தான். நாயை வாங்கியவன் இந்த அறிவிப்பை கேட்டான். மறுகணமே அதன் கயிறை அவிழ்த்து விட்டான். நாய் ஒரே பாய்ச்சலில் ஓடி யானையிடம் வந்து சேர்ந்தது. இரு நண்பர்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. யானை துதிக்கையால் நாயை தூக்கியது. தன் தலையில் வைத்து கொண்டது. மகிழ்ச்சியால் அதன் கண்களில் நீர் வழிந்தது. பாகன் யானைக்கு உணவு கொண்டு வந்தான். யானை முதலில் நாயை சாப்பிட வைத்தது. பிறகு மகிழ்ச்சியுடன் தானும் சாப்பிட்டது.